வீட்டுக்கு அனுப்புவோம்னு சொன்னார். எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அந்த வேலையை ஆட்சிக்கு வந்த உடனேயே அதை நிறைவேற்றும் நடவடிக்கை இறங்கியிருக்கார். தெரியுதா? நானாக இருந்திருந்தால் சத்துணவு ஊழியர்களை பழிவாங்கி வீட்டுக்கு அனுப்பிட்டு சொன்ன அன்னைக்கு துணை முதல்வராக இருந்த ஸ்டாலின் தான் இன்றைக்கு சத்துணவு ஊழியர்களை வீட்டுக்கு அனுப்புவதில் மும்முரமாக இருக்கிறார். அதனால்தான் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். காலை உணவு திட்டம் யாராவது கேட்டாங்களா? எந்த தாய்மாரும் போட்டு கோரிக்கை வச்சாங்களா? என் புள்ள காலையில பட்டியா போகுது, ஸ்டாலின் கிட்ட கோரிக்கை வச்சாங்களா? கோரிக்கை வைத்தது யாராலும், கோரிக்கை வைக்கப்பட்ட கோரிக்கைகள் யாராலும் அந்த கோரிக்கையை கண்டுகொள்ளல. ஆனால் அவருக்கு ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கான என்ன வேலையெல்லாம் செய்ய முடியுமோ, வாக்கு வங்கிகளை வாங்க முடியுமோ அதற்கான திட்டங்களாக நிறைவேற்றார். இன்னைக்கு கழுதை தேய்ந்து கட்டேறுமான கதையாக இன்னைக்கு சத்துணவு ஊழியர்கள். நீ அமைப்பாளர்கள் எத்தனை பேர் தெரியுமா? தமிழகத்துல ஏறக்குறைய 52,000 அமைப்பாளர்களோடு இந்த சத்துணவு திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சமையலர் உதவியாளர் என்ற அடிப்படையில் இன்றைக்கு 1,80,000 பேர் இந்த பணியில் இருந்தாங்க ஏறக்குறைய. ஆனால் இன்னைக்கு வெறும் 18,000 அமைப்பாளர்கள் தான் இருக்கு. 52,000 18,000 அது தெரிஞ்சு கட்டெருமாடி கட்டெருப்பு சிட்டெருமாகும். எதை கேட்டாலும் நிதி இல்லை. அப்ப காலை உணவு போடுவதற்கு நிதி எங்கே? நாங்கள் கேட்கிறோம். காலை உணவு எந்த திட்டத்தின் அடிப்படையில் எங்கே நீங்கள் டொனேஷன் பண்ணி எந்த வருமானத்தில் நீங்கள் காலை உணவு திட்டத்தை நிறைவேற்றுகிறீர்கள் என்று தமிழக அரசு வெள்ளை அறிக்கை வைக்க முடியுமா? கேட்டால் ஒரு காலை உணவு திட்டத்திற்கு எதிராக சத்துணவு ஊழியர் சங்கம் பேசுகிறது. நாங்கள் காலை உணவு திட்டத்திற்கு எதிராக அல்ல, மதிய உணவு திட்டத்திற்கு எதிராக அல்ல. நீ நைட்டு டின்னர் கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். நைட்டு கூட ஏதாச்சும் 3 நாளைக்கு பிள்ளைகளுக்கு கொடுங்க, அதை வரவேற்கிறோம். ஆனால் எப்படி வழங்குவது, யாரை கொண்டு வழங்குவதுதான் 640 கோடி ரூபாய் ஏறக்குறைய செலவில் இந்த காலை உணவு திட்டம் நிறைவேற்றப்படுகிறது. இப்போ தனியார் பள்ளிகளுக்கெல்லாம் ஒன்று நிறுவன பள்ளிகளெல்லாம் காலை உணவு வழங்கப்படுகிறது. கையை கட்டி ஷூ மாட்டி பவுடர் போட்டு ஜீப்ல வேன்ல வர குழந்தைகளுக்கெல்லாம் காலை உணவு இனிமேல் வரவேற்கிறோம். எல்லாம் குழந்தைங்க தான். ஆனால் இங்கே சத்துணவு ஊழியர்கள் 40 ஆண்டுகள் போராடி கொண்டு ஊதிய உயர்வு இல்லை, பென்ஷன் கிடையாது, எந்த விதமான ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் 40 ஆண்டுகள் பணிபுரிந்து வெறும் கையோடு அது உங்க ஆடி தப்பு. நீ 2 லட்சம் கட்டின அவன் வாங்கினா 1 லட்சம் தலைமுறை. இன்னைக்கு ஏற்கனவே 100கணக்கான சத்துணவு அமைப்பாளர்கள் ரிட்டையர் ஆகிட்டு காணும் ஏறலாம். என்னன்னு கேட்டா 2 லட்சம் அவனுக்கு படிக்கிறது. அவன் வாங்கினா 1 லட்சம். ஆனா போனா 1 லட்சத்தோடு 2 லட்சத்தோடு தலைமுறை ஆகலாம்னு சொல்லிட்டு அவன். இதுதான் நீங்க சத்துணவுடைய விதி. அப்ப நீங்க காலை உணவு திட்டத்தை கொண்டு போய் என்று சொன்னால் அதுக்கு பணம் எங்கிருந்து வருதுன்னு சொன்னா தோழர்களே, இன்னைக்கு ஏறக்குறைய சத்துணவு ஊழியர்கள் ஏற்பட்டிருக்கிற காலி பணியிடம் என்பது 50,000 காலி பணியிடம். 50,000 காலி பணியிடத்திற்கு சராசரியாக 10,000 ரூபாய் மாதம் என்று கணக்கு கொடுக்கிறது. அமைப்பாளர் சம்பளம், சமையலர் சம்பளம், சமையலர் சம்பளம் என்று சராசரியாக ஒரு 10,000 ரூபாய் மாத கணக்கு என்று சொன்னால் 50,000 பேருக்கு ஒரு மாதத்திற்கு எவ்வளவு சம்பளம், ஒரு வருடத்திற்கு எவ்வளவு சம்பளம் கூட்டி கழிச்சு பார்த்தா நம்முடைய சம்பளத்துல தான், நம்முடைய சம்பளத்தினுடைய காலி பணியிடத்தில் தான் இன்றைக்கு காலை உணவு திட்டம் நிறைவேறுகிறது என்ற உண்மையை தமிழக அரசு சொல்ல முடியுமா? ஒரு இடத்தில் காலி பணியிடத்தை வைத்துக் கொண்டு, ஆயிரக்கணக்கான காலி பணியிடத்தை வைத்துக் கொண்டு ஒரு ஆள் சமைக்க முடியும். இன்னைக்கு பல அமைப்பாளர்கள் இன்னைக்கு எல்லாம் ப்ரொமோஷன் ஆகிட்டு மேலே போவாங்கன்னு பார்த்தா இன்னைக்கு அமைப்பாளர்கள் டிகிரேட் ஆகி சமையலாளராகவோ உதவியாளராகவோ மையத்தில் காய்கறி நறுக்கிறாங்க. வேணா பிடிச்சி எழுதி வேண்டிய கையை கரண்டையை பிடிச்சி கிண்டிக்கிறது. இதுதான் இன்னைக்கு தமிழக அரசுடைய முன்னேற்றம். இதை தமிழக அரசு சிந்திக்க வேண்டும்.
செங்கல் சூளை மூட்டு தூக்குறவங்க நெல் அரைக்கிறவங்க ஹோட்டலு ஒரு இடம் இல்லைங்க, ஒரு இடம் இல்லை. எல்லா இடத்துலையும் வந்து இன்னைக்கு எல்லாம் எங்க பார்த்தாலும் ஒரு ஹிந்திக்காரன் தான் இருக்கான். நீங்க ஸ்டேஷன்ல போயிட்டு இறங்கிட்டு உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு தான் கேட்கணும். தமிழ்நாட்டில் போய் நான் கேட்டேன், அந்த மாதிரி காட்பாடியில் போய் இறங்கிட்டு 2 பேரும் அட்ரஸ் கேட்டேன். அவன் ஹிந்தி நைன்னு போயிட்டான். அப்புறம் 2 பேர் வந்தாங்க, ஐயா நீங்க தமிழான்னு கேட்டேன். ஆமான்னாங்க. அப்போ தமிழ்நாட்டிலேயே வந்து தமிழை நீங்க தமிழதான் என்று கேட்கக்கூடிய சூழ்நிலையில் எனக்கு தமிழகம் மாறியாச்சு. அப்ப ஹிந்திக்காரங்களை ஏன் கொண்டு வராங்க? குறைந்த சம்பளத்தில் இந்த ஊழியர்கள் ஒரு நாளைக்கு 300 ரூபாய் சம்பளம் வாங்கினா அவனுக்கு ஒரு ரொட்டியும் ஒரு பச்சை மிளகாய் கொடுத்தா 50 ரூபாய் செஞ்சுட்டு போவோம். அதனால குறைந்த சம்பளத்திற்கு ஆட்களை கொண்டு வந்து இங்க ஏங்க. அதனால இன்னைக்கு சேலம், ஈரோடு, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்லாம் தொழில் நெரிசல் ஏற்பட்டு இன்னைக்கு வேலையில்லாத இளைஞர்களாக நாம நம்முடைய ஊரில் இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி தான் இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு நான் காலை உணவு சமைக்கிறேன். பாரு, உனக்கு புதுசா வேலைக்கு எடுத்தா 6000 தரணும். ஆனால் காலை உணவு சம்பளத்துக்கு 2000 வேலை செய்ய ஆட்களுக்கு ஜாக்கிரதை, நீ போராடாத, போராட்டத்துக்கு வந்தா உனக்கு வேலை கிடைக்காது என்று ஒரு மறைமுகமான மிரட்டலை தான் தமிழக அரசு காலை உணவு மூலம் கொண்டு வந்திருக்கிறது. அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. காலை உணவு திட்டத்தின் மூலமாக சத்துணவு திட்டத்தை சாகடிப்பதற்கு, சங்கு ஊதுவதற்கு இந்த அரசு புறப்பட்டாச்சு. இந்த அரசுல தான் ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி முட்டை வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு பண்ணும்போது ஒருத்தர் எழுந்து திடீர்னு சொன்னார், இல்லை குழந்தைங்களுக்கு பால் ஊற்றணும்னா. அவர் குழந்தைங்களுக்கு பால் ஊற்றுறாரோ இல்லையோ, இந்த சத்துணவு திட்டத்துக்கும் சத்துணவு ஊழியர்களுக்கும் பால் ஊற்றத்துக்கு இந்த அரசு தயாராகி கொண்டிருக்கிறது. ஆகவே தோழர்களே, நாம் வலிமையோடு போராட வேண்டும். போராடினால்தான் இந்த திட்டத்தை நாம் வேலைநிறுத்த வேண்டும். ஏன்னா கடந்த எடப்பாடியினுடைய ஆட்சி இப்படிதான் பூஜையெல்லாம் போட்டாச்சு. பூஜையெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க, போராட்டத்தின் மூலமா தடுத்து நிப்பாட்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு வேறு விதமாக சுற்றி வருது. நீ எப்படி சுற்றி வந்தாலும் அங்கே சத்துணவு ஊழியர்கள் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. ஆகவே நாம் தான் இதை ஒன்றுபட்ட போராட்டத்தின் மூலமாக முறியடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில். அவை முதலில் கோரிக்கைகள்லாம் இப்போ 2வது வந்துச்சுங்க. எப்படி அமைப்பாளர்லாம் இப்போ உதவியாளராக வந்துட்டாங்க, நம்முடைய கோரிக்கைகள் 2வது வந்துச்சு. முதல் கோரிக்கைன்னா சத்துணவு திட்டத்தை பாதுகாப்போம், சத்துணவு திட்டத்தை பாதுகாப்போம். அப்போ சத்துணவு திட்டத்தை பாதுகாத்துக் கொண்டே காலை உணவு திட்டத்தை ஏன் நம்ம கேட்கறது தெரியுமா? இந்த அரசாங்கம் எதுவுமே தெரியாதா? நீங்க காலை உணவு திட்டத்துக்கு புதுசா பில்டிங் கட்டுறோம், பாத்திரம் கொடுக்குறோம், பல கோடி ரூபாய்க்கு தலைவாழ சாமான் வாங்குறான். ஆனா இங்க காலி பணியிடத்தை நிரப்பி சம்பளம் கொடுத்தான்னு சொன்னா நம்ம ஆளுங்க காலை உணவு தயார் பண்ணிட்டு எங்கிருந்து ஆரம்பிச்சு போறோம்? கேட்டரிங் முடிச்சுக்கலாம் எல்லாமே இல்லை, காலை உணவு திட்டம் கேட்டரிங் முடிச்சு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தானா? இல்லை, படிச்சவங்க தான் கொண்டு வரான். ஏன் அது எங்களுக்கு தெரிய முடியாதா? மதியானம் அரிசி போட்டு கிண்டுற எங்களுக்கு காலையில ரவை போட்டு கிண்ட தெரியாதா? என்ன பெருசாக வந்துட்டு ஒண்ணுமே கிடையாது. அதை ரவை போட்டு கிண்டுறோம், இங்க அரிசி போட்டு கிண்டுறோம், அப்பதான். ஆனால் காலி பணியிடத்தை நிரப்பி என்று சொன்னால் இந்த அரசாங்கம் கழிவு என்ன சொன்னா காலை உணவு தான் ரவையில அதெல்லாம் சேர்ந்தாவில் எல்லாத்தையும் டங்கர்ல ஏதாவது ஒன்று பண்ணிக்க முடியும். இன்னும் 2 முட்டை கொடுப்பாங்க, கவனிச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கும் கோயிலுக்கு முட்டை கொடுப்பாங்க. ஏன்னா அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் மந்திரிகளுக்கும் எல்லாம் வருவாய் இருக்கிறதோ அதெல்லாம் செய்வான். ஆனால் காலி பண்ணிட்டு நினைப்போம். சரி, காலி பண்ணிட்டு நினைப்பாச்சு. 40 வருஷம் வேலை செஞ்சுட்டு போறாங்க. அன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். சென்னையில் சமீபத்தில் ஒரு பேச்சுவார்த்தை